இப்போ இந்த கொஷினை பாருங்கள். 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலை 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம். லாபமா நட்டமா அதன் சதவீதம் காண்கன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ, பி, சி, டி. 45%, 20%, 25%, 50%ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா இருந்தால் டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். அதாவது லாபமா நட்டமான்றது நமக்கு தெரியாது. ஸோ லாபம் ஆர் நட்டம் வாட் எவர் இட் இஸ், வர சைனை வச்சு நம்ம வந்து அதை போட்டுக்கலாம் என்னன்ட்டு. அதுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100 ஹோல் பர்சன்டேஜ். ஓகேவா? இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. டக்குன்னு நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சி என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். இப்போ எக்ஸுன்றது என்னென்னா அடக்க விலை. அடக்க விலை என்ன கொடுத்துருக்குறாங்க, 16 பெட்டிகளின் அடக்க விலை கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பெட்டி என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், ஸ்மால் எக்ஸு. எத்தனை மொத்தம் 16 பெட்டி, அப்போ 16 எக்ஸு. அடுத்து இந்த ஃபார்முலாவில் ஒய்ன்றது என்னென்னா விற்ற விலை. இங்கே வந்து என்ன விற்ற விலை கொடுத்துருக்குறாங்கன்னா விற்பனை விலை 20 பெட்டிகளோட விற்பனை விலை கொடுத்துருக்குறாங்க. அப்போ 20 எக்ஸு. ஓகேவா? இதை வந்து அப்படியே கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் என்ன செய்ய போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுன்றது அடக்க விலைக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அது, ஒய்ன்றது விற்பனை விலைக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அது, டிவைடட் பை ஒய்ன்னாலும் அந்த விற்பனை விலைக்குள்ளே தான் இங்கே வரணும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸுக்கு பதிலாக 16 எக்ஸு மைனஸ் ஒய்க்கு பதிலாக 20 எக்ஸு டிவைடட் பை இந்த ஒய்க்கு பதிலாக என்ன வரணும், அதே 20 எக்ஸ் தான் வரணும், இன்ட்டு 100 ஹோல் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு 16 எக்ஸ் 20 எக்ஸ். இது ப்ளஸ் இது மைனஸு, சைன் வேறு வேறு இருக்குது. பெரிய நம்பரை வந்து 20 16 போயிடுச்சுன்னா 4 எக்ஸு, 20 எக்ஸில் 16 எக்ஸ் போயிடுச்சுன்னா 4 எக்ஸு. பெரிய நம்பரோட சைன் மைனஸ் டிவைடட் பை 20 எக்ஸு இன்ட்டு 100 பர்சன்டேஜ். இப்போ எக்ஸ் எக்ஸ் அடிச்சிடலாம். ஒரு நாள் 4 ஐநாங்க 20, ஓரஞ்சு 5 25 100. இப்போது இங்கே மைனஸ் இருக்குது 20 பர்சன்டேஜ். இப்போ இந்த சைன் வந்து ப்ளஸில் வந்தால் லாபம், மைனஸில் வந்தால் நட்டம். இப்போ சொல்லுங்கள், இது லாபமா நட்டமா? நட்டம். எத்தனை பர்சன்டேஜ்? 20%. இப்போ நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, பிளெயினாக வந்து பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்கிறதால நம்ம என்ன செய்யலாம், 20%ன்னு போட்டுக்கலாம். லாபம் அல்லது நட்டம் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆனால் அதோட சதவீதம் தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 20%. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இருந்தால் நம்ம ஒரு 1 மினிட்குள்ளேயே இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.